ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஹோம் ரெசிபீஸ். நாம் இன்றைக்கி டேஸ்டான வெஜ் ரோல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வெஜ் ரோலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மைதா மாவு, கேரட், பீன்ஸ், இஞ்சி பூண்டு, வெங்காயம், முட்டைக்கோஸ். வாங்க ஒரு பவுல் வச்சுட்டு முதல்ல ஷீட்லி ரெடி பண்ணுறதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுக்குவோம். மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து எண்ணெய் சூடு ஏறினதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா பரட்டி விடலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வெந்தாச்சு. இப்போ அது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போது பொடியாக நறுக்கின பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூடவே கேரட், பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பொடியாக நறுக்கிய முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெஜிடபிள் எல்லா இடத்துக்கும் படர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்தாச்சு. இப்போது வெஜ்ஜு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோல் பண்ணுறதுக்கு ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஷீட் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில்
கொஞ்சமாக மாவு போட்டு அது மேலேயே இன்னொரு ஷீட் வச்சு சேம் அதே மாதிரி கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் மாவு போட்டு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க. ஃபைனலாக கட்டை எடுத்து லேசாக இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுங்க. இப்போ தோசை தவா வச்சு ஷீட் மொத்தமாக எடுத்து மேலே வச்சுட்டு லேசாக சூடு ஏறினதுமே திருப்பி விடணும். ரொம்ப சூடு ஏறக்கூடாது. பாருங்கள், இப்போது ஒரு ஒரு ஷீட்டாக தனியாக லேயராக பிரிஞ்சு வருது. இந்த அளவுக்கு ஷீட் தயார் பண்ணி வச்சுட்டு இப்போது தேவையான மசாலா வச்சு இந்த மாதிரி ஒரு டைட்டாக வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. மசாலா வெளியே போகாத அளவுக்கு இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு முன்னாடி மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதை தடவிட்டு அதோட ஒட்டி விட்டுடலாம். இப்போ மசாலா எங்கேயும் வெளியே போகாது. இதே மாதிரி மீதி இருக்கிற ஷீட்லேயும் மசாலா வச்சு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்தளவுக்கு எல்லாம் ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒவ்வொரு ரோலாக எடுத்து மெதுவாக இந்த மாதிரி விடுங்க. லேசாக இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற ரோலெலாம் எடுத்து பொரித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், டேஸ்டான சுவையான வெஜ் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக காய்கறியை நம்ம சாம்பாரில் எதுலேயோ செஞ்சு கொடுத்துக்கினா எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி ரோலில் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் ஆகாது, எல்லாத்தையும் சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.